ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி லாங் வீடியோ அம்மா வீட்டில் இருந்து. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பட்டூராக்கு தான் அம்மா மாவு விரவிட்டு இருந்தாங்க. அம்மா பட்டூராக்கு வைக்கிற உருளைக்கிழங்கு கிரேவி செம்மையாக இருக்கும்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அம்மா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னது? பட்டூரா. பட்டூரா இப்படி தான் சொல்லணுமா? பட்டூரான்னு தான் சொல்லணும். பட்டூராவும் பட்டூராவும் உருளைக்கிழங்கு கறி. இந்த கிரேவி எப்படி பண்ணேன்னு சொல்லு. இந்த கிரேவி எப்படி பண்ணேன்னா, வெங்காயம், பச்சை மிளகாய், ஃபஸ்ட்டு தாளிச்சிருப்பேல்ல? ஆமாம், எண்ணெய் கடுகு விட்டு சும்மா கடுகு நான் போட்டேன். பச்சை மிளகாய் வெங்காயத்தை வசக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வசக்கியாச்சு. இனிப்பு கொஞ்சம் போட்டா இனிப்பு பிள்ளைகளுக்கு வேணுமே, கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு போடுவோம். அப்போ பச்சை மிளகா போட்டியா? ஆமாம், பச்சை மிளகா 2 தான் போட்டேன். சரி சொல்லு. அது வெங்காயம் தக்காளி வெங்காயமும் பச்சை மிளகாவும் வசக்கி வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் வசக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழத்தையும் போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்ச நேரம் கிண்டணும். உப்பும் போட்டு கொஞ்ச நேரம் வசக்கணும். அதுலேயே வெங்காயம் நல்லா வெந்துடும். அந்த வெந்த பிறகு என்ன செய்யணுங்க, வெந்துருமா, அப்புறம் அதில் ஒரு 2 மிளகாத்த பொடி போடணும். நமக்குன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், பிள்ளைகளுக்குனால குறைச்சி போட்டேன். மிளகாத்த பொடியும் போட்டு 2 ஸ்பூன் மிளகாத்த பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியும் போட்டு மூடி வச்சிடணும். அது நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு சர்க்கரை போட்டு எல்லாம் சேர்ந்து வெந்து வரும். உருளைக்கிழங்கு அவிச்சு தான் போடணும். இதில் அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவிச்சு தான் உருளைக்கிழங்க பிரித்து போடணும், கட் பண்ணி போடக்கூடாது. ஆமாம், இந்த மாதிரி பெருசு பெருசாக பிரித்து போட்டோன்னா அது கொஞ்சம் பொடிஞ்சு அப்படி தான் எல்லா கிரேவி எல்லாம் மிக்ஸ் ஆகி கிரேவியும் நல்லா திக்காகி ஒன்றா சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் இந்த பட்டூராக்கு நல்லா நின்றுக்கோ. அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொதிச்சதும் நல்லா கொதிச்ச உடனே கொத்தமல்லி கீரை போட்டு கொத்தமல்லி கீரையை போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். உப்பு போடணும். லாஸ்ட் அது என்ன பொடி போட்டால் கொத்தமல்லி பொடி தான் போட்டியா? சரி சரி, அப்போ இதுதான் மெத்தட். சரி, மிளகா பொடி கொத்தமல்லி பொடியெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு கடைசி இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மணத்துக்காக கரம் மசாலா. இதில் இப்போ கொஞ்சத்தை கொதிச்சோன்னு கொஞ்சத்தை எடுத்து வச்சிரு. எடுத்துட்டு கொஞ்சம் சில்லி பவுட்ரு போடு. ஆமாம், இல்லை நீ எரிப்பில்லைன்னு சொன்னே இல்லை. போதுமே, ஆனால் கொஞ்சம் கூட காரம் தான் நல்லா தான் இருக்கும். ஆமாம், பட்டூரா கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சரி, ஆமாம். மாறன் என்ன கேட்டிட்டு இருக்க? வீடா? மேலே மேலே போயிட்டு இருக்கு வீடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர். அப்பார்ட்மெண்ட்டா? சரி. அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் மேலே இருந்து சருக்கா? ஆமாம். இது மேலே ஏறி இங்கே நிற்கிறது வியூ பார்க்கறதுக்கு. வியூ பார்க்கறதுக்கு? ரைட்டு. இதுக்கு மேலே ஏறி சறுக்கிறதுக்கு கீழே. சறுக்கி கீழே வந்து டொம்முன்னு பொத்துன்னுலாம் விழுவாங்க, அது கீழே ஏதாவது வைப்பியா? சரி சரி. ஏன்னா அதில் நீ ஒன்றும் வைக்கலைன்னா பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க, அப்படி தானே? சேஃப்டிக்கு வை. என்னம்மா? அண்ணா பேர் சூப்பராக அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் வைக்கணும். ஸ்விம்மிங் பூல்லாம் வைப்பியா? வில்லேஜா? அது ஸ்விம்மிங் பூலா? இது சறுக்கி கீழே ஸ்விம்மிங் பூல் விழுது. சரி சரி சரி. ஸ்விம்மிங் பூல் சறுக்குனா ஸ்விம்மிங் பூலில் வந்து விழுவாங்களா? சரி சரி சரி. என்னம்மா? என்ன என்ன மாத்தி போடு. என்னங்கக்கா? யாரு உனக்கு யார் போட்டு தந்தா? யார் போட்டா? அம்மா. அம்மா போட்டாலா சா போட்டாலா? நல்லா தேய்ச்சேன், அதனால
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அக்கா மகாமகிலாம் வந்துட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்கூல் மாதிரி செட்டப் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாரம் இந்த விளையாட்டு நடக்கும். அதோட கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸ்கூல்லையே இருக்க? ஸ்கூலா? மேம் யார் உனக்கு? யார் டீச்சர் உனக்கு? மித்ராக்கு என்ன மட்டும் சொல்லி கொடுக்க போற? அவ கலரிங் பண்ணுவாளா? மேஜிக்கல் கிரியேச்சர்ஸா? மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் எழுதியிருக்க? லெஜெண்டரி பீயிங்ஸ், மித்தாலஜி ஆர் அது என்ன? ஃபோக்லோர். இனி அடுத்தது மாறன் வந்து அவனும் ஜாயின் பண்ணிப்பான். சரியா? நல்ல படி. எப்பயுமே லஞ்ச் அம்மா தான் பண்ணுவாங்க. நான் காய் மட்டும் கட் பண்ணி அந்த சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுப்பேன். பட் இன்றைக்கி கோவக்காய் பொரியல் நான் தான் வச்சுருந்தேன். எப்பயுமே ரவுண்டாக கட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நீளமாக கட் பண்ணி பொரியல் மாதிரி வச்சுட்டு குட்டீஸ்க்கு கொஞ்சம் காரம் இல்லாமல் தனியாக எடுத்துகிட்டு எங்களுக்கு காரசாரமாக வச்சுட்டேன். அம்மா பாவைக்காய் புட்லாவும் பருப்பும் ரைஸும் வச்சுட்டாங்க. எக்ஸ்ட்ரா ரசம் மட்டும் வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதை அக்கா கிட்ட கொடுத்துட்டோம். அதனால் அக்கா தக்காளி ரசம் சூப்பராக வச்சுட்டா. இதுதான் இன்றைக்குள்ள லஞ்சு. ஆஸ் யூஷுவல் லஞ்ச் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வயிறு முட்டை சாப்பிட்டோம். இங்க வந்து என்ன நடக்குதுன்னா என்ன நடக்குது சொல்லுங்க. எல்லாரும் ஆடியன்ஸ். எல்லாரும் ஆடியன்ஸ் இங்க உட்கார்ந்து. இதெல்லாம் நடக்குது. Dear parents, today is a speech competition and we are going to perform a speech. Hi, I am going to talk about India. India is a very special country. India has two main languages. They are Tamil and Hindi. Indian people love our country. Thank you. Right. Hi everyone, I am going to talk about dinosaurs. Dinosaurs are very big. Some dinosaurs are very small. Now then dinosaurs extinct. Thank you. அடுத்து The great Maran gets first. Thank you. மித்ராக்கு எனக்கு மெடல். சூப்பர். இங்க தான் ஓப்ரைஸ் இவனே. டா மித்ரா கே